வணக்கம் நேயர்களே. பழனி முருகன் கோவிலில் வழிபாடு நடத்துறதுக்காக செல்லக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் முருகன் பெருமான் வரலாறு அப்படின்னு சொல்லி 2700 விலை கொண்ட அந்த முருகன் மாநாட்டு மலர் சொல்லி கட்டாயமாக நீங்கள் வாங்கியே தீரணும் சொல்லி பழனி பக்தர்கள்கிட்ட விற்பனை பண்ணிட்டு இருக்காங்களாம் அங்கே இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி கூறியிருக்காங்க அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் முருகன் அப்படியா, அவர் தான் முருகன் நினச்சிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க கேள்வி. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது பற்றி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை விட கொடுமை என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முருகன் வரலாறு அப்படின்னு கூறி விற்பனை பண்ணக்கூடிய அந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரும்பாலான பேஜஸில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட ஃபோட்டோ, அப்படி இல்லாட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ, அப்படி இல்லாட்டி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவருடைய கருத்துக்கள், இப்படி அவங்களுடைய கருத்துக்கள் புகைப்படங்கள் இப்படி தான் அதிகமாக இருக்குது. முருகனோட ஹிஸ்ட்ரி அப்படின்ற பேரில் ஸ்டாலினோட ஹிஸ்ட்ரி அவருடைய புகழ் பாடுறதை பார்க்கும்போது ஸ்டாலின் எப்போது தான் முருகனாக மாறினார். நம்ம முருகன் புக்கு வாங்கி படித்தோம்னா அங்கே முருகனை காணாமே, அங்கே பழனி கோயில் புக்கில் முருகனுக்கு பதிலாக ஸ்டாலின் ஃபோட்டோவில் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் தான் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி பக்தர்கள்லாம் காண்டாயிருக்காங்க. ஐயோ பாவம், திராவிட ஆட்சியாளர்கள் அகராதியில் ஆண்டவர்களே ஆள்பவர்களே உயர்ந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருப்பது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா நக்கலும் கிண்டலும் நையாண்டியுமாக பேசியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட, திராவிட ஆட்சியாளர்களின் அகராதியில் ஆண்டவர்களை ஆள்பவர்களே உயர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப நக்கலாக.